ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய பன்னார்கேட்டா ஜூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே எவ்வளோ காஸ்டெல்லாம் ஆகுது, இங்கே என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சம்மருக்கு இங்கே குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தார். நம்ம நியர்பையில் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தார். ஸோ உண்மையாலுமே என்ஜாய் தாங்க பண்ணணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாங்க எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜூக்கு நீங்கள் பஸ்ஸில் வரதானாலும் வரலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே 1976 இதை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இதுக்கு ஒசூர் நம்ம பஸ் பிடிச்சி வர மாதிரியும் வரலாம். அதர்வைஸ் நீங்கள் கால் டாக்ஸியில் வர மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஓன் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி. பஸ் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒசூர் நீங்கள் நியர்பையில் தான் இருக்குது. அங்கே நீங்கள் ஈஸியாக நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். நாங்கள் காரில் தான் வந்திருந்தோம். ஸோ கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இங்கே நல்ல ஸ்பேஷியஸான இடம் கொடுத்துருக்காங்க. பைக்னால் 30 ருபீஸும், கார்னால் 50 ருபீஸும் இங்கே வாங்குறாங்க. ஸோ நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வேணான்னு சொன்னார். இருந்தாலுமே எங்களோட அழகு நான் எடுத்துகிட்டு போயிடலாம். வாட்டர் பாட்டில் வாட்டர் எல்லாமே அங்கேயே உள்ளே இருக்குது. இருந்தாலுமே கொண்டு போன ஸ்நாக்ஸை கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு கொண்டு போனோம். ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பேக்கும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். பன்னார்கேட்டா பயாலஜிக்கல் பார்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா அவர் பாருங்கள் ஒரு மஞ்சள் பையில் எடுத்துக்கிட்டாரு. நாங்கள் இயர்லியாகவே போயிட்டோம் அங்கே. அதனால் பார்த்திங்கன்னா அப்போ தான் அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஷாப்ஸ் எல்லாமே. நேரமாகவே போயிட்டோம். நான் மொதல் நாள் நாங்கள் 11 o'clock ஆயிடுச்சு நாங்கள் பெங்களூர் போய் செய்கிறதுக்கே. அதுவுமே நாங்கள் போன அன்றைக்கி பயங்கர மழைங்க. அதனால் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் இயர்லியாகவே ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பி வந்துட்டோம். ஸோ முன்னாடி வந்தோடனே இதை என்ட்ரன்ஸில் பன்னார்கேட்டா பயாலஜிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு எலிஃபண்ட் பேஜ் போட்டு ஒரு இமேஜ் போட்டு உங்களுக்கு இருந்தது. ஸோ அங்கே நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ நாங்களுமே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த சம்மருக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க, சூப்பராக இருக்குது இந்த பன்னார்கேட்டா ஜூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் அலோவ் பண்ணவே இல்லைங்க. இங்கே செக்யூரிட்டிஸ் போட்டிருக்காங்க. ஸோ லேடிஸ் தான் நிற்கிறாங்க. ஸோ ஒரு ஷர்ட் மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு. ஸோ என் பையனுக்கு ஒரே ஃபீலிங்கு, இதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கவர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதனால் போய் அங்கே கவர் இருந்தது, அதை வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ இதில் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரித்து கொட்டிடுறாங்க. பிளாஸ்டிக் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொட்டிட்டாங்க. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில் எதுவுமே அலௌடு இல்லை, எல்லாமே இங்கேயே வச்சுட்டு போயிடணும். ஸ்நாக்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். உள்ளே உங்களுக்கு ஆரோ வாட்டர் எல்லாமே அவைலபிள். அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. டிக்கெட் கவுண்டர் இங்கே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே இதுதான் உள்ளே போகிறக்கான ஜீப் அண்ட் ஜூ சஃபாரியும் இங்கே தான். ஜூ போகிற இடமும் இதுதான். சஃபாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீப் சஃபாரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூ நம்ம நடந்தே கூட வாக்கபிளில் கூட நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே இருக்குது. இந்த டிக்கெட் கவுண்டரில் இங்கே பார்த்திங்கன்னா போய் வாங்கிட்டு தான் நம்ம வரணும். இங்கே பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டிக்கெட் கவுண்டரில் ஆன்லைனில் தான் வாங்கிக்கணும், ஆன்லைனில் அமௌண்ட் கட்டி வாங்கிக்கணுங்கிறாங்க. ஸோ நாம் தெரிஞ்சனால பரவாயில்ல. தெரியாதவங்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படி வாங்குறதுன்னு தெரியாது. யாராவது ஒரு ஹெல்ப் தேவைப்படும். ஸோ இங்கே கவுண்டரில் போயிட்டு நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அவங்க ஆன்லைனில் ஜீப் சஃபாரியில் ஆன்லைனில் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்கே QR கோட் வச்சுருந்தாங்க. அதை நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா வாட்ஸ்அப்பில் அவங்க டேரெக்டாக வாட்ஸ்அப் லிங்க் வந்துடுது, ஓப்பன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறாங்க. நமக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணிக்க வேண்டியது தான். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். நியர்பைலேயே பஸ் ஸ்டாண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் இங்கே நம்ம இறங்கி நம்ம வந்துக்கலாம். ஸோ இந்த பார்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மெயின் சஃபாரி அண்ட் ஜூ ரெண்டுமே இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் சஃபாரி பார்த்திங்க அப்படின்னா ஜீப் பஸ் இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ், அதாவது என்ட்ரன்ஸ் ஃபீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு 50 ருபீஸ். உள்ளே போயிட்டோன்னா ஏசி நான் ஏசி பஸ் இருக்குது. ஏசி பார்த்திங்கன்னா 350 அடல்ட்டுக்கு, 250 சில்ட்ரன்ஸ்க்கு வாங்குறாங்க. ஸோ இது நான் ஏசி பஸ்ஸு. ஸோ சஃபாரி நம்ம எதில் வேணாலும் போய்க்கலாம். ஸோ நம்ம சஃபாரி ப்ளஸ் ஜூ ரெண்டுமே எடுத்துருந்தோம் டிக்கெட்ஸு. ஸோ ஜூக்கில் வாக்கபிளில் போகணும் அப்படின்னா 120 பர் ஹெட்டுக்கு 120 வாங்குறாங்க. இப்போ ஒரு 6 பேர் போனோம் அப்படின்னா எங்களுக்கு 800 சம்திங் வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மொபைல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டச் பண்ணி நம்ம QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். நமக்கு அங்கே லைனில் நிற்கணும் அதெல்லாம் இல்லை. நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இது நம்ம இந்த டீட்டெயில் நம்ம பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு.
ஸோ உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அக்வாலரியம்லாம் வச்சு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஃபிஷ் டேங்க்ஸு, மேலே ரியாலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஜூலெலாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் தான் ஹைலைட்டே. ஸோ லைட் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதான் வந்து அதாவது உள்ளே போகிறது. நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. நம்ம உள்ளே போய்க்க வேண்டியது தான். ஸோ நம்ம ஜூக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ வாக்கபிளில் போய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நாங்கள் ஜீப் சஃபாரி பார்த்திங்க அப்படின்னா 1:30க்கு தான் வந்து இருக்குது அவைலபிள் சொல்லிட்டாங்க. அதாவது லன்ச் டைமில் தான், மதியானம் தான். அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜூ வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி போனோம். ஸோ நடந்து போகிறதுமே வந்து சூப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் தாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். பக்கத்துலேயே நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம அனிமல்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே நம்ம நியர்பையில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கான இடமெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை பார்க்க போகிற வழி. ஸோ பட்டர்ஃப்ளை பார்க்குக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்க ஜூ போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ நடந்து போகிற பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வரி குதிரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ஜீப்ரா வந்து இருந்தது. அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. நாங்கள் சிலைன்னே நினச்சோம் ஃபஸ்ட் போனப்போ. அந்தளவுக்கு அப்படியே படுத்தே இருந்தது. அப்படியே ரப்பர் மாதிரி அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரலான ஒரு வரி குதிரைகளை பார்க்குறது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒவ்வொன்றா நம்ம நடக்க நடக்க நமக்கு ஒவ்வொன்றா வந்து அவங்க வந்து வலை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பக்கமே நமக்கு ஒரு அடி பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த டிஸ்டன்ஸில் வந்து மிருகங்களை பார்க்கும்போது அது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். பயமாக இருந்தாலுமே அதை நியர்பையில் பார்க்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா. ஸோ குழந்தைங்களுக்காக கூப்பிட்டு வந்திருந்தேன். என் சின்ன பையனால் தான் நடக்கவே முடியல. நடக்க முடியாமல் அப்படியே முகம் சுழிச்சிட்டே வந்துட்டு இருந்தான். ஸோ ஏன்னா அந்த ஜீப் சவாரி பார்த்திங்கன்னா 1:30 வரைக்கும் லஞ்சுக்கு அவ்வளோ க்ரௌடு. அதனால் வந்து நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலுமே இது ஃபஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நல்ல க்ரீனரியாக எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ மரங்கள்ங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ வெயில் அடித்தாலுமே இதுக்கு இந்த கார்டனுக்குள்ளே போகும்போது, இந்த ஜூக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அவ்வளோ கூலிங்காக சில்லுன்னு இருந்ததுங்க. அந்த வெயில் கொஞ்சம் கூட தெரியல, அந்த மாதிரி இருந்தது. டயர்ட் தெரியாது. நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு டயர்டே தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா புலி பார்த்திங்கன்னா தெரியும். புலி வந்து 2 புலி வந்து இருந்தது. முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ பக்கமாக இருக்குது பாருங்கள். 2 அப்படியே உலாவுது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம். அந்த மாதிரி புலிகளை நம்ம நேர்லேயே பார்க்கலாம். குழந்தைங்கள கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க. ஒரு ஒர்த்தான பிளேஸு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம். இந்த வருஷம் சம்மருக்கு எப்படி பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். அதுவும் நம்ம ஜீப் சஃபாரியில் போகும்போது இனி சொல்லவே தேவையில்லை. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்க்கு பக்கத்துலேயே வரும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குது பாருங்கள். அந்தந்த மிருகங்களுக்கு தகுந்த மாதிரி கூண்டு மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, அதோட வீடு மாதிரியே உள்ளே வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க இதில் ஹைலைட்டே. நம்ம வந்து சிங்கம்னா குகைக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புலிக்கும் ஒரு குகை மாதிரி, குரங்குகளுக்கு, அணிலுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து அதுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குகை மாதிரி கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். அந்த பாறைகள் வச்சு குகை மாதிரி கட்டியிருக்காங்க. ஃபுட்டுமே போடுறதுக்கு அங்கே வந்து கொண்டு வந்து அங்கே ஒவ்வொரு அனிமல்ஸுமே அதாவது அனிமல் கீப்பர் அப்படின்ட்டு நேம் எழுதி அவங்க ஃபோன் நம்பருமே எழுதி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மிருகங்களையும் ஒவ்வொருத்தர் பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் அந்த கூண்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பலாப்பழ மரங்கள், பலாப்பழம் அவ்வளோ இருக்குதுங்க. பலாப்பழ மரங்கள் பார்த்திங்கன்னா அத்தனை பலாப்பழம் வந்து அதில் இருக்குது. ஸோ சிங்கம் புலியெல்லாம் வந்து அந்த பழங்கள் சாப்பிடாது. இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மிருகங்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த பலாப்பழ மரங்கள் இருக்குது. அதுங்களுக்கெல்லாம் நல்லாவே ஒரு ஃபுட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு நாகபொம்மை, அதாவது ஒரு நாகப்பாம்பு பொம்மையும் அதுக்கப்புறம் வந்து ஒரு உடும்பு பொம்மையும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது பாருங்கள் கரடிக்கான வீடு எவ்வளோ ஒரு அழகாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு கூண்டு மாதிரி கட்டி இதெல்லாம் வந்து அதுக்கு விளையாடுறதுக்காக கட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈமு கோழி. ஸோ ஈமு கோழி நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைனா அப்படிங்கிறது ஒரு இது கழுதைப்புலின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுவுமே இங்கே இருந்துச்சு. ஸோ நிறைய ஓநாய், நரி, கீரி இது எல்லாமே இங்கே வந்து இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி கூண்டு இருக்குது. அதோட வீடு
அதாவது வீடு மாதிரி கட்டி விட்ருக்காங்க. அப்புறம் ஒன்று ஹைலைட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே யானைகள் தாங்க. அப்போ சூப்பராக இருக்குதுங்க. இந்த ஜூவில் நடக்கும்போது இந்த 4 யானைகள் மட்டும் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஜீப் சஃபாரி போகும்போது நிறைய யானைகள் பார்ப்போம். இந்த 4 யானைகளுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன யானைகள் 1 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் பார்க்கவே அழகாக இருந்தது. சாப்பிட்றதும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா சாப்பிடுது. அதாவது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த கரும்புகளை எல்லாம் தட்டி தட்டி சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சாப்பிடுது. அடுத்தது இங்கே ரிலாக்ஸ்க்காக நிறையா சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இந்த கல்லெல்லாம் போட்டு, இந்த மொசைக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு உட்காடுறதுக்கு அப்பப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஜூவில் வந்து நம்ம வாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸே தெரியறது இல்லைங்க. அங்கங்கே வந்து கல் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஓநாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நமக்கு நியர்பையில் எடுக்க முடியல என்னால், ஏன்னா நிறைய வலை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புலி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு, எப்படியே அழகாக உட்காந்துருக்குதுங்க அமைதியாக. நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி புலிகளெல்லாம். நாங்கள் நேர்லேயே வந்து இங்கே பார்த்தனால அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது சிறுத்தை புலி இல்லை, சிறுத்தை பாருங்கள், சீட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு பலகை மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அது மேலே ஏறி அது உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் அப்படியே உலாவுது. எவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. புலி வகைகள்லேயே நிறைய புலி வகைகள் இருக்குது. மெயினாக நம்ம சிங்கம் புலியெல்லாம் நம்ம காட்டில் தான் பார்க்க முடியும், நம்ம வந்து சினிமாவில் தான் பார்க்க முடியும் அப்படிம்போம். கண்டிப்பாக இங்கே போனீங்க அப்படின்னா பக்கத்துலேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மூலமாக சஃபாரியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை புலி, சிங்கம் பாருங்கள் அவ்வளோ சவுண்டு விடுதுங்க. அதாவது டிடிஹெச் சவுண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெப்டைல், அதாவது முதலை, உடும்பு, பாம்பு இதெல்லாம் பார்த்தோம். ஸோ பாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டான வலையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நமக்கு நல்லா கிளியராக எனக்கு ஃபோக்கஸ் ஆகலை. பறவைகள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் த பறவைகள் இருக்குது. பாம்புகளும் அதே மாதிரி தான். பாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா கோப்ரா, அனகோண்டா மாதிரி பாம்புகள் இருக்கு இல்லையா, கோப்ரா, கிங் கோப்ரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்புறம் சாரப்பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணாடி விரியான், இந்த மாதிரி நிறைய பாம்புகள் வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்னால் எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு அந்த மைன்யூட்டாக வலைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்து மாதிரிலாம் கட்டி வச்சுருந்தாங்க. பறவைகளில் கிளி, உங்களுக்கு வந்து கிளிலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் த கிளி கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள். குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. மயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோழிகளில் வெரைட்டி ஆஃப் த கோழி, கிளிகளில் வெரைட்டி ஆஃப் த கிளி, குருவிகள், ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இந்த ஜூவில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பு, நீர் பாம்பு உள்ளே இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வலையை தாண்டி நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ பாம்புகள் நிறைய இருக்குதுங்க, போனீங்கன்னா பாருங்கள். என்னால் கேப்சர் பண்ண முடியல, நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம், அவ்வளோ பாம்புகள். ஸோ இதுக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு சைஸ் உட்காந்துருக்கு, அது கிங் கோப்ரா, அதாவது பெரிய மலைப்பாம்பு. அவ்வளோ பெருசுங்க, கருப்பாக ரொம்ப பெருசு. அதை நமக்கு வந்து க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குரில் மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. இது ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிடும். அதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக கூண்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒன்றுக்கும் அழகான கூண்டுகள் கட்டி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஃபுட் கொடுக்கறதுக்கு அனிமல் கீப்பர் நேம் போட்டு அவங்களே கொண்டு போய் வைக்கிறாங்க. அதில் பார்க்கும்போது உண்மையாலுமே சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் எப்படி கீப்பப் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆமைகள். ஸோ ஆமைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ ஆமைகள் இது இங்கே இருக்குதுங்க. நல்லா குட்டி குட்டியாக நல்லா குண்டு குண்டாக இருந்தது, அழகாக பார்க்குறதுக்கே. சில ஆமைகள் தண்ணியிலையும், சில ஆமைகள் வந்து மேலேயும் இருந்தது. அதுக்கு தண்ணியும் அதுக்கப்புறம் ஃபுட்டு இதெல்லாமே போட்டுட்ருக்காங்க. பாம்புகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை எலி போட்டிருந்தாங்க.
நிறைய உள்ள வெள்ளை எலி போட்டுடுறாங்க பாம்பு சாப்பிட்றதுக்காக. இதுக்கெல்லாம் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி அது இப்போது ஒவ்வொரு விலங்கினங்களும் என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோன்ட் டீஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதாவது விலங்குகளை வந்து டீஸ் பண்ணக்கூடாது, கை உள்ளே விடக்கூடாது, ஃபுட் ஃபீட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே. அப்புறம் இது பார்த்திங்கன்னா முள்ளமன்றி அப்படிம்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு கேரட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து முட்டைக்கோஸ் இலைகள் தலைகள் இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரொக்கடைல் முதலையெல்லாம் பார்க்கலாம். நிறையா உங்களுக்கு முதலைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ முதலைகள் இருக்குதுங்க. ஸோ தண்ணியில் சில முதலைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தரையில் சில முதலைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்குதுங்க. அப்படியே சிலை மாதிரி அசராமல் ஆடாமல் இருக்குது. அது பாறைகளாட்டு இருக்குது. அவ்வளோ ஹார்டான ஒரு தோல் மாதிரி இருக்குது. அதுவுமே ஒரு ஷேக் கூட இல்லைங்க. அந்தளவுக்கு அப்படியே ஒரு கல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி படுத்துருக்குது. நமக்கு வந்து அது உயிரோடு இருக்குதா இல்லையானே தெரில, அந்தளவுக்கு படுத்துருக்கு. அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. வாட்டர் மவுண்டன் வச்சு உங்களுக்கு சூப்பராக இது வந்து கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இங்கெல்லாம் போனோன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ரிலாக்ஸேஷனுக்காகவே உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா குரங்குகள்லேயே வந்து இது ஒரு வெரைட்டி ஆஃப் த குரங்கு. முகம் மட்டும் சதுரமாக கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குரங்குகள். ஸோ இவர் பார்த்திங்கன்னா குரங்கை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தார். அப்புறம் வாழைப்பழங்கள் கொண்டு போயிருந்தோம். ஸோ அதை வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே எழுதி போட்டிருக்காங்க, எதுவுமே ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குரங்கு தான் அப்படிங்கிறதுனால பயப்படாமல் கொஞ்சம் கொடுத்துட்ருந்தோம். ஸோ அப்போயுமே சின்ன பையன் பயந்துகிட்டே இருந்தான். கொடுத்த பழங்கள் கீழே விழுந்துருச்சு, அதை வந்து எடுத்து கொடுத்துட்ருந்தோம். பையன் மேலே தூக்கி போட்டுட்டான். கீழே கொடுக்க அந்த கையை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவைகள், நாரைகள் சொல்லுவாங்க இல்லையா, கொக்கு நாரைகள், அதெல்லாம் பெரிய பெரிய பறவைகள் இருந்தது. இந்த மாதிரி நல்லா குளம் மாதிரி கட்டி அது மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வலை போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குரங்குகள்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரங்குகள் இருக்குது. சுற்றியும் பார்த்திங்கன்னா கம்பி வேலிகளில் உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அந்த குரங்குகள் வந்து தொட்டால் லைட்டாக ஷாக் அடிக்கிற மாதிரி பயந்துட்டு நமக்கு அந்த குரங்குகள் வெளியே போகாமல் இருக்குங்கிறதுக்காக அந்த கரண்ட்டோட இது வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வந்து சவுண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது, பட்டு பட்டுன்னு ஒரு மைல்டான சவுண்டு. ஸோ இது வந்து உள்ளே பார்த்துட்டு வந்தாச்சு வெளியே. ஸோ நம்ம வந்து இப்போது ஜீப் சஃபாரி தான் போக போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஜீப் சஃபாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:30 மணிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து வெளியே கொஞ்சம் நேரம் வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மறுபடியும் வந்து அகெயின் போயாச்சு. ஸோ பஸ் வந்து இந்த மாதிரி தான், ஜீப் சஃபாரி அண்ட் பஸ்ஸு. ஸோ இதுதான் நான் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து உள்ளே அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜீப் சஃபாரியில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது எலிஃபண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியர், அதுக்கப்புறம் உங்களுக்கு டைகர், இதெல்லாம் தான் கொண்டு போய் காமிக்க போகிறாங்க. ஃபஸ்ட் வந்து ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். நம்ம நியர்பையில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். டியர் ஸ்பாட் தான் ஃபஸ்ட் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மான்கள் வந்து நம்ம பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ மான்கள் இருக்குது பாருங்கள். நியர்பைலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மான் வந்து இருக்குது. புள்ளி மான், அப்புறம் பார்த்திங்கன்னா கொம்பு வச்சு அந்த கொம்பேரி, அந்த என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, கவரி மான், இந்த மாதிரிலாம் நிறைய மான்கள் இருந்தது. உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு காடுகள் தான், சரிங்களா. ஸோ அடர்ந்த காடுகள் தான். யானைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே நம்ம இறங்கி நடந்து பக்கத்தில் போய் தொட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி அது விலங்கினங்கள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஏரி மாதிரி ஒரு பரப்பளவு அங்கே இருக்குது. எவ்வளோ யானைகள் பார்த்திங்களா. ஸோ குட்டி போட்டிருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குட்டிகளோடு இருக்குது. அந்த குட்டிகளெல்லாம் பார்த்திங்கன்னா 6 நாள் குட்டி, 1 வார குட்டிகள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டிரைவர் வந்து சொன்னார். ஸோ அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க, கையை வெளியே நீட்டக்கூடாது, ஃபீட் பண்ணக்கூடாது, எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, தொட்டு பார்க்கக்கூடாது, அதாவது பஸ் விட்டு வெளியே வந்து கையை நீட்டக்கூடாதுன்னு. இந்த குட்டி பார்த்திங்கன்னா குட்டி போட்டு 6 நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
பார்க்கவே பாருங்கள் 6 நாள் குட்டியே எவ்வளோ பெருசு இருக்குது. யானைக்குட்டி அப்படின்ட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு கேட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு மாதிரி இதுக்கு எவ்வளோ சேஃப்டி எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பியர் சஃபாரி, அடுத்தது கரடிகள்லாம் பார்த்திங்கன்னா நியர்பைலேயே நடந்துகிட்ருக்குது. சில சமயம் வந்து வேன் மேலேயே ஏறிடும் அப்படின்னு சொல்லி டிரைவர் அண்ணா சொல்லியிருந்தார். அந்த மாதிரி வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் வேன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பி வளையம் போட்ட ஒரு வேன் தான். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கம்பி வளையம் சுற்றியுமே இருக்கிறதுனால நமக்கு வந்து சேஃப்டி தான். இந்த சின்ன ஒரு ஹோல் மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்காக. நம்ம அங்கே ஜூவில் நடந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டு மேலேயே எவ்வளோ கரடிகள் வந்து தூங்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த பஸ் வந்து நிறுத்தி நமக்கு வந்து காமிக்கிறாங்க எல்லாமே. நம்ம உட்காந்துட்டு நம்ம வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்தது சீட்டா சஃபாரி, சிறுத்தைகள் இருக்கக்கூடிய வந்திருக்கோம். சீட்டா வந்து காமிக்க போகிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு மிருகங்களையும் காமிக்கிறாங்க. சீட்டா பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, பக்கத்துலேயே படுத்துருக்குதுங்க. அந்த மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி வந்து போயிட்டுருக்குதுன்னு. இது கையிலெல்லாம் நம்ம கிடச்சோன்னா என்ன ஆகிறது நினச்சி பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ பயமாக இருந்தது. இருந்தாலுமே ஒரு சந்தோஷம் நமக்கு வந்து அதை பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால. அடுத்தது லயன், அதாவது நம்ம காட்டுக்கே ராஜா லயனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஆண் சிங்கம் பெண் சிங்கம்னு ரெண்டும் பார்த்திங்கன்னா நியர்பையில் உட்காந்துட்டு அப்படியே வந்து கதை பேசிகிட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்ருக்குங்க. நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, கிட்ஸ்க்கான ஸ்டோரி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த காட்டுக்கே ராஜாவை நம்ம பக்கத்தில் நமக்கு ஒரு நின்று பார்க்க தூரத்தில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளைப்புலி, இந்த புலி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. வெள்ளைப்புலியை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக. வெளியவே உட்காந்துருக்குதுங்க. அதை விட பயங்கரமானது ஒன்று வெயிட்டான புலி இங்கே ஒன்று இருந்தது. ஸோ இந்த மாதிரி வெளியவே நம்ம பஸ் போகுது, ஆனால் அது பக்கத்தில் உட்காந்துருக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். பாம்புகளெல்லாம் அப்படியே போயிட்டுருக்குதுங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை பார்க்கு. ஸோ அங்கே வந்து அதுவுமே வந்து டைமிங் இருக்குது. மும்பையில் பார்க்கும் அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டர்ஃப்ளை பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ், வெரைட்டி ஆஃப் த பட்டர்ஃப்ளைஸ் வச்சுருக்காங்க. அதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக பன்னார்கேட்டா ஜூ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டர்ஃப்ளை பார்க் பார்க்கலாம். கண்டிப்பாக அதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.